Taste the Daily. திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் திருத்தணி ஒன்றியத்துக்குட்பட்ட சீனிவாசபுரம் ஊராட்சி மேதினிபுரம் கிராமத்தில் நடைபெற்ற வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணியினை அதிமுகவினர் நேரில் சென்று ஆய்வு செய்தனர். முன்னாள் அமைச்சரும் மாவட்ட கழக செயலாளருமான PV ரமணா மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திருத்தணி கோ அரி ஆகியோர் தலைமையில் அதிமுகவினர் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணி பொறுப்பாளர்களிடம் ஆய்வு மேற்கொண்டு விவரங்களை கேட்டறிந்தனர். கழக நிர்வாகிகள் பலர் இந்நிகழ்வின் போது உடன் இருந்தனர். விடிய அரசு நெல் மூட்டைகளை சரியாக கொள்முதல் செய்யாததால் அவை மழையில் நனைந்து நாசமாவதாக தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. சென்னை பெசநகரில் செய்தியாளர்களை சந்தித்த அச்சங்க மாநில ஒருங்கிணைப்பாளர் PR பாண்டியன், தமிழகத்தில் விவசாயிகளுக்கு எதிரான கொள்கைகளும் திட்டங்களும் தீவிரமாக கையாளப்பட்டு வருவதாகவும் சாடினார். மக்களுக்கு விரோதமான திட்டங்களை செயல்படுத்துகிற கல்வி கடனை தள்ளுபடி செய்ய என்று வாக்குறுதி கொடுக்க மறுக்கிறது. விவசாயிகள் கொடுத்த எந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை. கடன் சுமையால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது குறித்து எந்த நடவடிக்கையும் இல்லை. 2021 நெல்லுக்கு குறைந்தபட்சமான ஆதார விலை 2500 தருவோம் ஒரு குவிண்டாலுக்கு என்று சொன்னார்கள். கரும்புக்கு 4000 தருவோம் என்று சொன்னார்கள். 2021 2500 கொடுத்திருந்தால் இன்றைக்கு சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்களில் விலை கொடுக்கிற வகையில் 3100 ரூபாய்க்கு தமிழ்நாட்டிலும் விவசாயிகள் நெல்லை விற்பனை செய்ய முடியும். ஆனால் திமுக அரசு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் ஏமாற்றிவிட்டது. விவசாயிகள் மட்டுமல்ல, விவசாயிகள் வீட்டு பிள்ளைகளும் உயர்கல்வி படிப்பதற்கு கடன் பெற முடியாத நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. புதுச்சேரியில் கடந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் தரமற்ற மருந்து கொள்முதல் செய்தது மற்றும் மதுபான உற்பத்தியில் லஞ்சம் பெற்ற விவகாரத்தில் கவர்னர் விசாரணை கமிஷன் அமைத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புதுவை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். காங்கிரஸ் ஆட்சியின் போது நடைபெற்ற மதுபான உற்பத்தியில் கமிஷன் பெற்றது, போலி மருந்துகள் கொள்முதல் செய்வதில் முறைகேடு சம்பந்தமாக. எனவே துணைநிலை ஆளுநர் அவர்கள் இந்த பிரச்சனையில உரிய ஒரு விசாரணை கமிஷன் அமைத்து விசாரணை நடத்தி தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்படுவதற்கு உரிய நடவடிக்கையை